இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜம்ரி வினோத் காளிமுத்து ஃபிர்டவுஸ் வாங் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது, போதுமான ஆதாரங்கள் இல்லை என்கிறார் சட்டத்துறை அமைச்சர். சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகளை எந்த சட்ட விதியின் கீழும் குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறைக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சயீத் இன்று நாடாளுமன்றத்தில் திருவாய் மலர்ந்துள்ளார். தனி நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட புகார்களை தொடர்ந்து போலீஸ் துறை விசாரணையை தொடங்கியதையும் அமைச்சர் அசலினா குறிப்பிட்டார். போலீஸ் துறையின் எந்த விசாரணையாக இருந்தாலும் மேல் நடவடிக்கைக்கு அது தொடர்பான விசாரணை அறிக்கைகள் சட்டத்துறை அலுவலகத்திடம் தாக்கல் செய்வது வழக்கமான நடைமுறையாகும். ஆனால் சமய போதகர்களான ஜம்ரி வினோத் காளிமுத்து, ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்திருப்பதாக அசலினா குறிப்பிட்டார். இந்து சமயத்தை அவமதித்ததற்காக அந்த சர்ச்சைக்குரிய 2 சமய போதகர்களுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்று ஜெலுத்துங் எம்பி RSN ராயர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அசலினா மேற்கண்டவாறு பதில் அளித்தார். அந்த 2 சமய போதகர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குற்றவியல் சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டவை அல்ல என்பதையும் அசலினா தெளிவுபடுத்தினார். எனினும் எதிர்காலத்தில் சட்ட திருத்தத்தில் திருத்தம் செய்யப்பட்டால் இதுபோன்ற வழக்குகள் மறு விசாரணை செய்யப்படலாம் என்று அசலினா உறுதி கூறினார். நாளை புதன்கிழமை தாம் அறிவிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்கால வாழ்க்கைக்கான கட்டுமானத்திற்கு நியாயமாக அதே வேளையில் நல்வாழ்வை உறுதி செய்யக்கூடிய இந்த முயற்சியானது கால கண்ணாடியை பிரதிபலிக்கக்கூடியதாகும் என்று டத்து ஸ்ரீ அன்வர் குறிப்பிட்டார். தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் அளித்துள்ள வாக்குறுதிக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் அமல்படுத்தப்பட்டு வரும் அதே வேளையில் சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு நடவடிக்கையையும் தாம் உறுதியாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாளை புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு தமது அறிவிப்பு அமையவிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அன்வார் அதற்கான போஸ்டரையும் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளார். ஜோஹோர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பவளப்பாறை தீவான பத்துபூத்தே தீவு அண்டை நாடான சிங்கப்பூருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் தெரிவித்துள்ளார். துன் மகாதீரின் வயது காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் விளக்கினார். பத்துபூத்தே தீவை மலேசியா இழந்ததற்கு துன் மகாதீர் தவறு செய்திருந்தாலும் 100 வயதை எட்டியுள்ள அந்த முன்னாள் பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். அப்படியென்றால் 100 வயது எட்டியுள்ள துன் மகாதீர் பத்துபூத்தே தீவு விவகாரத்தில் குற்றம் இழைத்துள்ளாரா என்று எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு பதில் அளித்த அன்வார் ஆம், அவர் தவறு செய்துள்ளார் என்று பதில் அளித்தார். இருந்த போதிலும் அந்த மூத்த தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தாமும் அமைச்சரவை உறுப்பினர்களும் ஏகமனதாக முடிவு செய்திருப்பதாக அன்வார் விளக்கினார். விவாகரத்து தொடர்புடைய வழக்குகள் ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய சாதனையையும் அடைவு நிலையையும் பினாங்கு ஷரியா நீதித்துறை பதிவு செய்து வருகிறது. கணவன் மனைவி இருவரும் விவாகரத்து கோரும்போது அவர்களின் வழக்கு மீதான சர்ச்சை நீட்டிக்கப்படாமல் ஒரே நாளில் தீர்க்கப்பட்டு வருவதாக பினாங்கு மாநில ஷரியா தலைமை நீதிபதி டத்து ஜயீம் முகமது யுடீன் தெரிவித்தார். விவாகரத்து உத்தரவு உட்பட எந்தவொரு சர்ச்சைக்கு இடமில்லாமல் கணவன் மனைவி இணக்கத்துடன் விவாகரத்துக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. மக்கள் தொடர்புடைய குறிப்பாக குடும்ப நல்வாழ்வை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ந்து சர்ச்சை செய்வதற்கு வழிவகுக்காமல் மனம் கலந்து பேசி அவர்களுக்குள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பதில் பினாங்கு ஷரியா நீதிமன்றம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அண்மையில் மேற்கொண்ட பிரான்ஸ் நாட்டு பயணம் இன்று மக்களவையில் பேசும் பொருளாக மாறியது. அன்வார் மேற்கொண்ட பிரான்ஸ் பயணம் அதிகாரப்பூர்வமானதா அல்லது அதிகாரப்பூர்வமற்றதா என்று எதிர்க்கட்சியினர் சுமார் 2 மணி நேரம் கேள்வி கணைகளால் துளைத்தனர்.
பிரதமரின் வெளிநாட்டு பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் அதிகாரப்பூர்வமற்ற பயணமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பலூரான் MP ரோனல்ட் கியாண்டி குற்றம் சாட்டினார். அதற்கு பதில் அளித்த வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான், பிரதமர் மேற்கொண்ட அந்த பயணம் அதிகாரப்பூர்வமற்ற பயணம் அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் 3 உயிரிழந்த வேளையில் மேலும் 3 படுகாயத்திற்கு ஆளாக்கினர். இச்சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 328.9வது கிலோமீட்டரில் தாப்பா அருகில் நிகழ்ந்தது. 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் 70க்கும் 76க்கும் இடைப்பட்ட 3 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதர 3 கடுமையான காயங்களுடன் தாப்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜோஹரி யஹ்யா தெரிவித்தார். அரசு பேராளர் ஒருவரை தொடர்புபடுத்தி திருமணம் செய்து கொண்டதாக பொய்யான தகவலை பரப்பியதாக குற்றச்சாட்டப்பட்ட மாது ஒருவர் மனோநிலை சோதனைக்கு தஞ்சோங் ரம்புத்தான் பஹாகியா மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் புரிந்ததாக கூறப்படும் இந்த பொய்யான குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள 43 வயது பர்சானா ஆவ்ரில் சொலுண்டாவிற்கு எதிரான வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கு முன்பு அவர் மனோநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரவீந்திரஜித் கௌர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். அவரின் விண்ணப்பத்திற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.